இல்லை. வேத வசனத்தை எடுத்து நிறைய வாசிக்கணும். இதெல்லாம் நல்லா எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேத வசனத்தை நிறைய வாசிக்கணும். எல்லா நாளும் வாசிப்பதை விட ஒரு மாதிரி அசுத்தாவிடைய தொல்லை மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க சாத்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது வேத வசனத்தை அதிகமாக வாசிக்க பழகிடணும். அப்போ அந்த வேத வசனத்தை படிக்க படிக்க நமக்கு விசுவாசம் கிடைக்கும். விசுவாசம் கிடைக்க கிடைக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக யாராவது பதில் சொல்லிட மாட்டாங்களா, இது என்னதுன்னு சொல்லிலாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த சோதனைகளை கடந்து வர்றது யார் தான் வரணும்? நம்ம தான் வரணும். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்குறாரு. நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவர், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்னா அதெல்லாம் பிசாசு ஏன்ட்டு இல்லையேன்னு யாரும் சொல்ல முடியாது. இயேசு எல்லாத்தையும் இருப்பது போல் அசுத்தாவி எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளே உட்கார்ந்துருக்கும். அது தெரியாது, அது தந்திரம் உள்ளது, அது நமக்கு கேடு செய்வதற்காக நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அது கலங்காதபடி தைரியமாக இருப்போம். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே முள்மூடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, முள்மூடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்ம கைவிடப்பட்டு போகிறதே கிடையாது. ஏன்னு சொன்னால் தேவன் பாடுபட்டபடியினாலே அந்த பாடுகளின் மத்தியில் இருக்கிற நமக்கு உதவி செய்ய அவர் அசுத்தாயின் மூலமாக முதலாவது நமக்கு சோதனை ஆண்டவரை சில சமயங்களில் நம்முடைய நல்வாழ்வுக்காக நம்மளை சோதித்து கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க பலன் கொடுக்குறார். ரெண்டாவது சில விதமான சோதனை யார் மூலமாக வருது? அசுத்த ஆவி மூலமாக. இளைஞர்களை பிடிக்கிறான், முதியோர்களை பிடிப்பான், சிறு பிள்ளைகளை பிடிச்சி அசுத்த ஆவியுடைய தொல்லைகளை எப்படி இருந்தாலும் நம்ம அது கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த அசுத்தாவிகளை துரத்தும் போது எல்லாம் ஓடி போயிடும். இன்றைக்கு அசுத்தாவியுடைய நிலைமை என்னன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல்